వెంకటేశాయ. గోవింద గోవింద. శ్రీ వెంకటాచలాధీశం ஸ்ரீயாத்யாசிதவக்ஷசம் ஸ்ரிதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் மகம்பஜே என்று அந்த திருமலை அப்பனை இன்று சனிக்கிழமை சேவித்துக்கொண்டு ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்களின் வருகையை முன்னிட்டு இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் தெலுங்கு உகாதியை முன்னிட்டு கோவிலை சுற்றியும் கோவில் வளாகத்திலும் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு இன்னும் புதியதாகவே காணப்படுகிறது. அந்த உகாதியை முன்னிட்டு தன்னுடைய குடும்பத்தாருடன், அதாவது உகாதி பண்டிகை சென்று விட்டது, தன்னுடைய குடும்பத்தாருடன் இப்பொழுது ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருகை தர உள்ளார். அவர்களுக்காக இங்கே அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் அனைவரும் காத்திருந்து அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக இந்த வளாகத்தில் உள்ளனர். கலியுக வைகுண்டம், பூலோக வைகுண்டம் என்று சொல்லுவார்கள். கலியுக வைகுண்டத்திலே திருவேங்கடவன் எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். இன்று சனிக்கிழமை எம்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள், அதாவது அவருக்கு விருப்பமான நாள் இந்த சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை அன்று பெருமாளை செவித்து அவருடைய திருவடிகளை சரணாகதி செய்து இதோ கருட ஆழ்வானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் கரம் கூப்பி பகவானுடைய சேவையிலே அவர் நித்தியம் தரிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கருட பகவானைத்தான் தன்னுடைய வாகனமாக ஏந்தி மாற்றிக்கொண்டு பகவான் எங்கு சென்றாலும் அந்த கருடனின் மீது அதிரோகித்துத்தான் செல்வார். அப்படி இன்று திருமலையிலே திரு ஆந்திர மாநில முதல்வர் வருகை தருவதை முன்னிட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, நாமும் இந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டு பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம். திருமலை என்றால் உலகில் அனைவருக்கும் கடவுளாக, நித்திய தெய்வ ஆராதனையாக செயல்படுபவர். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தன்னுடைய குடும்பத்தாருடன் ஆந்திர மாநில முதல்வர் வருகை தந்து பகவானை சேவித்து அனுகிரகம் பெற உள்ளார். பக்தர்களே, சனிக்கிழமை என்றால் பக்தர்கள் விரதமிருந்து அந்த பகவானை சேவித்துக் கொண்டு அதன் பின்தான் அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள். அதேபோல் நாமும் இந்த சிறப்பான நன்னாளிலே பகவானை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. அவருடைய வருகைக்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதிகாரிகள் அனைவரும் கூட இங்கே குழுமியிருந்து அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, திருமலை அப்பனை சேவிக்க வேண்டுமென்றால் அந்த பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மால் அவரை தரிசனம் செய்து கொள்ள முடியாது. நாம் நினைக்கலாம் பகவானை சென்று சேவித்து வரலாம் ஒரு நொடியில் என்று. No.
நமோ வெங்கடேசாய். ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடன் திருமலைக்கு வருகை தந்து எம்பெருமானை சேவிக்க உள்ளார். இந்த முதல்வரானவர் இப்பொழுது 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இதோ அந்த எம்பெருமானுடைய தரிசனத்திற்காக தன்னுடைய பேரனான தேவான்ஷ் அவர்களின் பிறந்த நாளையொட்டி பகவானை சேவித்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெற தன்னுடைய குடும்பத்தாருடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவரை அந்த குடும்பத்தாரையும் அவர்களையும் அர்ச்சக சுவாமிகள் மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் அனைவரும் கூட வருகை தந்து வரவேற்பு அளித்து எம்பெருமானுடைய தரிசனத்திற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமலை அப்பனை தரிசனம் செய்து கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பதும் திருப்பும் என்பதும் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அப்படி அந்த திருமலை அப்பனை தரிசனம் செய்து கொள்வதற்காக ஆந்திர மாநில முதல்வர் அவருடைய துணைவியார் மற்றும் பேரனான தேவான்ஷ் ஆகியவர்களும் இதோ வருகை தந்த அவர்களுடைய குடும்பத்தாருடன் வந்து துவஜஸ்தம்பத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, நாமும் நேரடி ஒளிபரப்பில் அந்த தரிசனத்தை, அதாவது துவஜஸ்தம்ப தரிசனத்தையும் மற்றும் பகவானுடைய தரிசனத்தையும் சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய். ஒரு மாநில முதல்வர் என்ற வகையிலே தன்னுடைய குடும்பத்தாருடன் அனைவரையும் அழைத்து கொண்டு இதோ பகவானுடைய தரிசனத்திற்காக அந்த திருமலை அப்பனை சேவிப்பதற்காக வந்துள்ளார்கள். பகவான் அவர்களை எப்பொழுதும் கூட அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சேவித்துக் கொள்ளலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் இணை அதிகாரிகள், அர்ச்சக சுவாமிகள் அனைவரும் கூட வரவேற்று அந்த முதல்வரை உள்ளே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆந்திர முதல்வர் என்பதும் நமக்கு எத்தனையோ வளர்ச்சி பணிகள் செய்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். பெண்களுக்காகட்டும் மற்றும் முதியோர்களுக்காகட்டும் பணி செய்பவர்களுக்காகட்டும் அனைவருக்கும் கூட நல்ல செயல்பாடு கட்டுத்திட்டங்களை, வளர்ச்சி பணிகளை செய்து அந்த முதல்வர் நல்ல பெயர் எடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் வளர்ச்சி பெறுமாறும் நன்கு இருக்குமாறும் பகவானை சேவித்துக் கொள்ளலாம். ஸ்ரீ வெங்கடேசம் ஸ்ரீயாதீசம் என்று அந்த வேங்கடவனை சேவித்தால் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் என்று இன்று அந்த பகவானை சேவித்துவிட்டு சில பணிகளுக்காக, வளர்ச்சி பணிகளுக்காக அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைக்க உள்ளார் அந்த மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள். திருமலை என்றதும் நமக்கு திருவேங்கடமுடையான் நினைவிற்கு வருகிறார். அதாவது இங்கே நிரந்தரமாக குடிகொண்டிருப்பவன் அந்த வேங்கடவன். கலியுக வைகுண்டம் என்பார்கள். வைகுண்டம் எப்படி இருக்கிறதோ நமக்கு தெரியாது. ஆனால் திருமலையிலே எழுந்தருளிருக்கும் வேங்கடவனை சேவித்தால்
அந்த கோவிலை தரிசனம் செய்து கொண்டால், அதிலே உள்ள மூலமூர்த்தியை தரிசனம் செய்து கொண்டால் உண்மையான வைகுண்டத்தை நாம் சேவித்தது போல்தான் ஆகுமா? ஆகவே பக்தர்களே, இதோ அந்த சிறப்பான புஷ்ப அலங்காரங்களை சேவிக்கலாம். நமோ வெங்கடேசாய். பக்தர்களே, திருமலை அப்பனுடைய தரிசனத்திற்காக ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்களும் மற்றும் அவர்களுடைய அமைச்சரவையிலிருந்து ஒரு சிலர் மட்டுமே இந்த தரிசனத்திற்கு வந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பத்தார் கூட இந்த திருக்கல்யாண் அதாவது திருமலையப்பனை சேவிப்பதற்காகவும் செயலாட்சி தலைவர்கள் மற்றும் இணை செயலாட்சி தலைவர்கள், பாலாஜி மாவட்ட அதிகாரி கலெக்டர் அவர்களும் இப்படி அனைவருமாக சேர்ந்து அவரை வரவேற்பதற்காக வந்துள்ளார்கள். அவர் குடும்பத்தோடு அதாவது தன்னுடைய பேரனின் பிறந்த நாளையொட்டி திருமலையப்பனை தரிசனம் செய்து கொண்டு அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக அனைவருமாக கலந்து திருமலையப்பனை தரிசனத்திற்காக வந்துள்ளார்கள். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அனைத்து உயர் அதிகாரிகளும் செயலாட்சி தலைவர்களும் மற்றும் கோவில் பிரதான அர்ச்சகர்களும்
மற்ற அர்ச்சகர்களும் கூட அவரை வரவேற்று இதோ தரிசன ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பது. அதுவும் இந்த திருமலையப்பனை இன்று சனிக்கிழமை சேவித்தால் மிகவும் விசேஷமான பலன்களை அளிப்பார் என்றும், அதனால்தான் பக்தர்கள் அனைவரும் கூட விடியற்காலையிலேயே எழுந்து அந்த பகவானுடைய தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் நமக்கு என்ன செய்து அருளி செய்கிறான் என்று பார்த்தால், நம்முடைய பக்தியை ஸ்வீகரித்து நமக்கு அனுகிரகத்தை தருவான். அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்து அவனுடைய கைங்கரியங்களை செய்தோமானால் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டு நமக்கு அனைத்து வரங்களையும் கொடுப்பவன். 7 மலைகள் திருமலையிலே அந்த 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டு, முக்கியமாக இந்த சேஷாத்ரி மலையிலே சேஷாத்ரி நாதனாக நமக்கு அருளி செய்து நித்தியவாசம் செய்து கொண்டு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் அந்த திருமலை அப்பனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே அதாவது நாராயணாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி என்று 7 மலைகளிலும் அந்த பகவான் ஒவ்வொரு மலையாக ஒவ்வொரு நாமத்துடன் அருளி செய்து சப்தகிரிவாசா வேங்கடவனே கோவிந்தா என்று அழைக்கப்படுகிறான். சேஷாத்ரி நாதனே என்றால் பார்க்கடலில் சயனம் கொண்டிருக்கும் அந்த ஆதிசேஷனின் மீது துயில் கொண்டிருக்கும் பகவான் இங்கே சேஷாத்ரி நாதனாகவும், கருட பகவானை வாகனமாக மாற்றிக்கொண்டிருப்பதால் கருடாத்ரி என்ற பெயரிலே ஒரு மலையாகவும், நீலாத்ரி என்றால் தனக்கு அடிபட்ட பொழுது ஒரு பெண் பக்தையானவள் தன்னுடைய முடியை அந்த பகவானுக்கு சமர்ப்பித்ததால் அவள் நீலாத்ரியாகவும், நீலாத்ரி மலையாகவும், அதன் பிறகு திரேதா யுகத்திலே ராமாவதாரத்திலே ஆஞ்சநேயரோட தாசிய பக்தியை மெச்சிக்கொண்டு இங்கே அஞ்சனாத்ரி என்ற பெயரிலே ஒரு மலையாகவும், ரிஷபாத்ரி ரிஷபன் என்ற முனிவர் அங்கே தவம் செய்தமையால் ரிஷபாத்ரி என்றும், வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோ தேவோ நபூதோ ந பவிஷ்யதி என்பது போல அந்த வெங்கடாத்ரியை சேவித்தால் நமக்கு அனைத்து வித நலன்களும் அளிப்பான் என்றும், இப்படியாக திருமலை அப்பனை நாம் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம். 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டவன். அப்படி எப்படி வந்தது அந்த 7 மலைகளும் என்றால், வராக சுவாமியினுடைய கருணையினால். வராக சுவாமியை சென்று எனக்கு சற்று இடம் கொடுங்கள், நானும் இங்கேயே தங்கி பக்தர்களை அனுகிரகம் செய்கிறேன் என்ற உடனேயே வராக சுவாமியானவர் அந்த பகவானுக்கு இடம் கொடுத்ததாகவும், அதையே விஸ்தீரணமாக்கி திருமலையிலே தனதாக்கிக் கொண்டு, ஆனால் முதலில் வராகசுவாமி தரிசனம் நைவேத்தியம் முதலில் ஆன பிறகுதான், சமர்ப்பித்த பிறகுதான் இந்த பகவானுக்கு வேங்கடவனுக்கு அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் பெயரிலே அந்த 7 மலைகளிலும் தனதாக்கிக் கொண்டு பக்தர்களை அருள் புரிந்து கொண்டிருக்கும் திருவேங்கடவனுடைய கோவிலிலே இதோ பக்தர்கள் அனைவரும், அவருடன் வந்தவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், அர்ச்சகர்கள், இப்படியாக அனைவரும் அந்த முதல்வரின் வருகைக்காக காத்திருந்து அவரை வரவேற்று, அவர் குடும்பங்களையும் வரவேற்று கர்ப்பகிருஹத்திற்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் தரிசனத்திற்காக. பக்தர்களே, நாமும் இங்கிருந்தே மானசீகமாக அந்த பெருமாளை சேவிக்கலாம்.
வெங்கடேசாய், கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய கோவிலிலே துவஜஸ்தம்பத்தை செவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த துவஜஸ்தம்பமானது பகவான் மூல விக்கிரகத்தை முன்னிட்டு பலிபீடமும் துவஜஸ்தம்பமும் ஏற்பாடு செய்யப்பட்டு முதலில் இதிலே கொடியேற்றி, அதாவது துவஜாரோகணமாக செய்து அனைத்து கைங்கரியங்களும், அதாவது பிரம்மோற்சவத்திற்கு முன் செய்வார்கள். அப்படிப்பட்ட துவஜஸ்தம்பத்தை நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த துவஜஸ்தம்பத்தை கொடிமரம் என்று சொல்லுவார்கள். அதனை சேவித்து ஆகாயம் வரை எட்டியுள்ள அந்த துவஜஸ்தம்பத்தை சேவித்தோமானால் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும், பலிபீடத்தை சேவித்தோம் என்றால் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நைவேத்தியங்கள் இந்த பலிபீடத்திற்கும் சமர்ப்பிக்கப்படுகிறது. அன்ன பிரசாதமாகட்டும், எந்த ஒரு பிரசாதமாகட்டும், அந்த பலிபீடத்திற்கும் 4 மூலைகளிலும் கோவில் சுற்று வளாகத்திலே, உள்வளாகத்திலே அந்த அன்ன பிரசாதமும் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்ட திக்பாலர்களுக்கும் அவை சமர்ப்பிக்கப்படுகின்றன. பகவானை சேவிப்பது பெரிதல்ல. அஷ்ட திக்பாலர்களும் தேவர்களும் அனைவரும் கூட அந்த பகவானை சேவிப்பதற்காக தினந்தோறும் வந்து பகவானை சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுகிறார்கள். அப்படி வரும்பவர்களை பசியோடு அனுப்பாமல் அந்த பகவானுக்கு படைக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட உணவுகளை, பிரசாதங்களை வரும் தேவர்களுக்கும் திக்பாலர்களுக்கும் அனைவருக்கும் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதோ நாம் சேவித்து கொண்டிருப்பது அந்த பகவானுடைய உள் கர்ப்பகிருகத்திலே, அதாவது உள் வளாகத்திலே இருக்கும் கோவில் வளாகத்திலே முதலில் துவஜஸ்தம்பம், அதன் பிறகு பலிபீடம். இதோ ஜீயர் சுவாமிகளும் வந்துள்ளார். அந்த ஜீயர் சுவாமிகளுடன் அவருடைய சிஷ்யைகளும் வந்து முதல்வரை ஆசீர்வதிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். பகவானே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவித்துக்கொண்டு மற்றும் துவஜஸ்தம்பத்திற்கு செல்லலாம். இதோ துவஜஸ்தம்பத்தை சேவித்துவிட்டு பலிபீடத்தையும் சேவித்துவிட்டு அதன் பிறகு உள்ளே செல்ல இருக்கிறார் ஜீயர் சுவாமிகள். அந்த பலிபீடத்திலே சமர்ப்பிக்கும் பிரசாதமானது பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த பகவானுக்கு சமர்ப்பித்த பிறகுதான் பலிபீடத்திற்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. தினமும் பலிபீடத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். அதுவும் 4 முலைகளிலும் அந்த அன்ன பிரசாதம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல் தேவர்களும் கிண்ணறர்களும் கிம்புருஷர்களும் அஷ்டதிக்பாலர்களும் அனைவரும் கூட தினந்தோறும் வந்து அந்த எம்பெருமானை செவித்து கொள்ளுகிறார்கள். அப்படி உலகச் சிறப்பு வாய்ந்த திருவேங்கடமுடையான் திருமலை அப்பனாக திருமலையிலே நிவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனை, பக்தவத்சலனை, பாகவத பிரியனை சேவித்துக் கொள்வதற்காக ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் குடும்பத்தாருடன் வந்து தரிசனம் செய்து கொள்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற அவர் மட்டும் அல்லாமல் அவருடன் இருக்கும் ஒரு சிலரும், குடும்பத்தாரும் மற்றும் அரசு அதிகாரிகள், கோவில் செயலாட்சி தலைவர்கள், இணை செயலாட்சி தலைவர்கள், கலெக்டர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் கூட அந்த மாநில முதல்வரை வரவேற்பதற்காக வந்து அவருடன் சென்றுள்ளார்கள் தரிசனத்திற்காக. பக்தர்களே, தினந்தோறும் நாம் எம்பெருமானை அனைத்து உற்சவங்களிலும் நேரடி ஒளிபரப்பில் தொலைக்காட்சி மூலம் சேவிக்கிறோம். இப்பொழுதும் கூட நேரடி ஒளிபரப்பில் தொலைக்காட்சி மூலம் சேவித்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு கூட இந்த அவகாசம் தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வாய்ப்பினை உபயோகப்படுத்தி கொண்டு நாமும் எம்பெருமானுடைய கோவிலையும் சுற்றுப்புற வளாகத்தையும் சேவிக்கலாம். ஒரு பக்தன் எம்பெருமானை ஒவ்வொரு ஆண்டும்
தமிழ்நாடு மாநிலம் எங்கோ அங்கிருந்து வந்து சேவித்து கொள்ளுவானாம். அந்த முறை மலை அடிவாரமான அலிப்பிரியில் வந்து தங்கி அவரால் முடியவில்லை. வயது முற்றிவிட்டது, வயோதிகனாகிவிட்டான். ஆகையால் மலையேறி சென்று பெருமாளை சேவிக்க முடியவில்லை. ஆகையால் மனம் நொந்து, பெருமாளே, என்னால் உன்னை பார்க்க முடியவில்லை. அந்த படிகள் ஏறி 7 மலைகளையும் தாண்டி உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் வந்தேன். இந்த வருடம் என்னால் முடியவில்லை. ஆகவே எனக்கு எப்படியாவது நீ அருளிச் செய் என்று மனதார உருகி வேண்டினானாம். அப்பொழுது அந்த எம்பெருமான் நேரடியாக வந்து, நீ ஏன் இங்கு வந்தாய் பக்தா? நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே சென்று என்னை நினைத்து கொண்டு உனக்கு என்ன அவதாரத்தில் நான் தரிசனம் கொடுக்க வேண்டுமோ என்று கேட்டிருந்தால் நான் உனக்கு தரிசனம் அளித்திருப்பேனே. இவ்வளவு சிரமப்பட்டு பாடுபட்டு வந்திருக்கிறாயே பக்தா என்றாராம். அந்த நபருக்கு, அந்த முதியவருக்கு ஒன்றும் புரியவில்லையாம். தான் கனவு கண்டேன் என்று கண்களை விழித்து பார்த்தால் எதிரிலே எம்பெருமான் நின்று கொண்டிருந்தாராம். அந்த எம்பெருமான் நின்று கொண்டிருக்கையில் 2 கரங்களையும் கூப்பி, கோவிந்தா, என்னை ரட்சித்தாயா என்று அழைத்து, சரி, இந்த தரிசனம் எனக்கு போதும் என்று கூறவே, கோவிந்தனும் அந்த எம்பெருமானை, அதாவது அந்த பக்தனை, எம்பெருமானை சேவிக்கும் பக்தனை, நீ உன்னுடைய ஊருக்கு செல்ல, அங்கேயே வந்து உனக்கு தரிசனம் அளிக்கிறேன் என்று கூறினானாம். அப்படி பக்த சுலபனான கோவிந்தன் நமக்கு காட்சி தருகிறான். இதோ திருமலை திருப்பதி தேவஸ்தான சேர்மன் அவர்களும், செயலாட்சி தலைவர்களும், இணை செயலாட்சி தலைவர்களும், திருப்பதியில் இணை செயலாட்சி தலைவர்களும் மற்றும் உயர் அதிகாரிகள், தேவஸ்தான அர்ச்சகர்கள், பிரதான அர்ச்சகர்கள் அனைவருமாக சேர்ந்து இதோ பகவானுடைய தரிசனத்தை அந்த ஆந்திர முதல்வருக்கு செய்வித்து வெளியில் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, நாமும் அந்த துவஜஸ்தம்பத்தையும் கோவில் வளாகத்தையும் சேவிக்கலாம். பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் இங்கிருந்து சேவிக்க முடியாது. மானசீகமாக எம்பெருமானுடைய தரிசனத்திற்காக நாம் அந்த பகவானை சேவித்து கொண்டு அதன் பிறகு கோவிந்த நாமத்தை கூறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய். ஆந்திர மாநில முதல்வர் தன்னுடைய பேரனின் பிறந்த நாளையொட்டி இன்று சிறப்பு தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார் திருமலைக்கு. Namo Venkateshaya.
देवेभ्यो देवेभ्यो भागं भागं देवेभ्यो देवेभ्यो भागं भागं देवेभ्यो 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 विदधाति दधाति देवेभ्यो देवेभ्यो विदधाति विदधाति दधाति विविदधात्यायन्नायन् दधाति विविदधात्यायन् दधात्यायन्नायन् दधाति दधात्यायन् प्रप्रायन् दधाति दधात्यायन् आयन् प्रप्रायन्नायन् प्रचन्द्रबाश्चन्द्रबाः प्रायन्नायन् प्रचन्द्रबाः आयन्नित्यायन् प्रचन्द्रबाश्चन्द्रबाः प्रप्रचन्द्रबास्तिरति तिरति चन्द्रबाः प्रप्रचन्द्रबास्तिरति चन्द्रबास्तिरति तिरति चन्द्रबाश्चन्द्रबास्तिरति दीर्घं दीर्घं तिरति चन्द्रबाश्चन्द्रबास्तिरति दीर्घम् तिरति दीर्घं दीर्घं तिरति तिरति दीर्घबाजुराजुर्दीर्घं तिरति तिरति दीर्घबाजुः दीर्घबाजुराजुर्दीर्घं दीर्घबाजुः आयुरित्यायुः सृजमेवावरुन्धे शीते वाते पुनन्निवेत्याः क्षेमो वैराष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे वृषशैराधिप एव दैवतन्नः वृषभाद्रीश्वर एव दैवतन्नः फणिशैराधिप एव दैवतन्नः भगवान् वेङ्कट एव दैवतन्नः श्री श्रीनिवासः परदैवतन्नः श्री श्रीनिवासः परबन्धनन्नः श्री श्रीनिवासः कुलदैवतन्नः श्री श्रीनिवासः परमागतिर्नः वक्त्राब्जे भाग्यलक्ष्मीः करतलकमले सर्वदा दानलक्ष्मीः दोर्दण्डे वीरलक्ष्मीः हृदय सरसिजे भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः निखिलगुणगणाडम्बरे कीर्तिलक्ष्मीः सर्वाङ्गे सौम्यलक्ष्मीः मयितु विजयताम् सर्वसाम्राज्यलक्ष्मीः श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमाभिधाच्छोभामानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् लक्ष्मीप्रसन्नवेङ्कटेश्वर प्रसादसिद्धिरस्तु सकलकल्याणसमृद्धिरस्तु। ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடன் வந்து
எம்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு அந்த ரங்கநாயக மண்டபத்திலே தீர்த்த பிரசாதங்கள் மற்றும் ஆசீர்வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வேத பண்டிதர்கள் ஆசீர்வாத மந்திரத்தை கூறி அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். அதன் பின் பகவானுடைய பிரசாதங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பகவானுடைய கருணா கடாட்சம் என்றும் அவர்களுக்கு நிலைக்க வேண்டும் என்றும் வேத ஆசீர்வாதனம் நடைபெற்றது. நாமும் அந்த பகவானை சேவித்து கொண்டு நமக்கும் அந்த பகவானுடைய கருணா கடாட்சம் கிடைக்க வேண்டி சேவிக்கலாம். இது ஒவ்வொரு முக்கிய அதிதிகள் வரும்பொழுதும் விருந்தினர்கள் வரும்பொழுதும் இந்த ரங்கநாயக மண்டபமானது ஒரு மேடையாக அமைக்கப்படுகிறது. அதேபோல் இந்த ரங்கநாயக மண்டபத்தின் உள்ளே வாகனங்களை நிறுத்தி வைப்பார்கள். பிரம்மோற்சவ நாட்களிலே அந்த வாகனங்கள் வெளிக்கொணர்ந்து அதன் பிறகு திருவீதி உலா வரும் காட்சியை சேவிப்போம். இதோ அந்த துவஜஸ்தம்பத்தை எவ்வளவு அழகாக அது எங்கு கிடைக்கிறதோ அந்த புஷ்பங்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பகவானுக்கு பலம் புஷ்பம் தோயம் என்பார்கள். அதுபோல் இந்த புஷ்பங்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்திருந்த புண்ணியத்தினால் பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கின்றன. இதோ திருமலை திருப்பதி தேவஸ்தான செயலாட்சி தலைவர், இணை செயலாட்சி தலைவர், சேர்மன் மற்றும் பிரதான அர்ச்சகர் மற்றும் அனைவருமாக சேர்ந்து அவர்களுக்கு தரிசன ஏற்பாடுகள் செய்து முதலில் வரவேற்று அதன் பிறகு தரிசன ஏற்பாடுகள் செய்து இதோ இங்கே ரங்கநாயகி மண்டபத்திலே அவர்களுக்கு பிரசாதம் வழங்கினார்கள். அவர்கள் சேவித்து கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை பகவானை சேவித்தால் ஸ்திரமாக நம்மை வைப்பார் என்றும், அதாவது சனிக்கிழமை ஸ்திரமான கிழமை என்றும் நிரந்தரமாக இருக்கும். அப்படி அந்த பகவானுடைய தரிசனம் சதா சர்வ காலமும் நிலைத்து நிற்க பகவானை வேண்டிக் கொள்ள சனிக்கிழமை மிகவும் விருப்பமானது, மிகவும் சிறந்தது என்றும் கூறுகிறார்கள். ஆகவே நாமும் இன்று பகவானை சேவிக்கலாம், அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. துவஜஸ்தம்பம் என்பது பிரம்மோற்சவத்தின் வேளையிலே அந்த துவஜாரோகணத்தை செய்து இறுதி நாளிலே துவஜ அவரோகணத்தை செய்வார்கள். அதேபோல் அந்த துவஜஸ்தம்பத்தை சேவித்தால் எத்தனையோ பலன்கள் உண்டு. துவஜஸ்தம்பத்தையும் அதாவது பலிபீடத்தையும் சேவித்து கொண்டுதான் கர்ப்பகிருஹத்தின் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. இந்த நியதிகள் எல்லாம் ஸ்ரீ பகவான் ராமானுஜாச்சாரியார் அவர்களின் மூலமாக நமக்கு தெரிந்தது. வைஷ்ணவம் என்பதும் வைஷ்ணவ தத்துவத்தை பற்றியும் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் அனைத்தையும் கூட ஒரு பட்டியலாக வரையறுத்து நமக்கு சமர்ப்பித்தவர் பகவத் ராமானுஜர். அந்த பகவத் ராமானுஜருடைய சன்னதி கூட உள்ளேயே இருக்கிறது. பக்தர்களே, நாமும் செவிக்கலாம். திருமலை கோவில் உள்ளே வரதராஜ சுவாமியும் பின்புறம் அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சந்தன மேடையும் உண்டியல்களும் மற்றும் விமான கோபுரத்திலே, தங்க கோபுரத்திலே, அதாவது ஆனந்த நிலையத்திலே விமான வெங்கடேஸ்வரர் உள்ளார். அந்த விமான வெங்கடேஸ்வரரை சேவித்தால் வந்த யாத்திரை பூர்த்தியாகும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு பக்தரும் Namo
வெங்கடேசாய். பக்தர்களே, ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருமலை அப்பனுடைய தரிசனத்தை முடித்துக்கொண்டு இதோ இங்கே ஒரு திறப்பு விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு வந்துள்ளார். அதாவது திருமலை அப்பனை தரிசனம் செய்து கொண்டுதான் எந்த ஒரு கைங்கரியத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம். அப்படி அந்த வெங்கமாம்பாள் சத்திரத்திற்கும் மற்றும் அனைவரும் வந்து சிற்றுண்டியை சாப்பிடுவதற்காகவும் மற்றும் திருமலையில் சில வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் திருமலையை விஜயம் செய்ய வந்துள்ளார் ஆந்திர மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள். தன்னுடைய பேரக்குழந்தையான தேவான்ஷின் பிறந்த நாளையொட்டி திருமலை அப்பனை சேவிப்பு, அவருடைய அனுகிரகத்தை பெற்று அதன் பிறகு இதோ அந்த வெங்கமாம்பா சத்திரத்திற்கு வந்து அவற்றையெல்லாம் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். திருமலை அப்பனுடைய தரிசனம் பிரசாதத்தை ஸ்வீகரித்த மாநில முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வேங்கமாம்பா சத்திரத்தை பார்வையிட்டு அங்கே தன்னுடைய குடும்பத்தாருடன் காலை சிற்றுண்டியை சாப்பிட இங்கே வருகை தந்துள்ளார். அவர்களை அனைத்து அதிகாரிகளும் மற்றும் அங்கே பணிபுரியும் செயல் அலுவலர்கள் அனைவரும் கூட வரவேற்று இதோ வந்திருக்கும் பக்தர்களுக்கு அந்த சிற்றுண்டி உணவை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பகவானுடைய பிரசாதத்தை வீணடிக்காமல் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நியதி எங்குமே அவ்வளவுதான். அன்ன பிரசாதத்தை வீணடிக்க வேண்டாம். அதாவது எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிட வேண்டும், மீதியை வீசி எறிந்துவிட வேண்டாம் என்றும் ஒரு நியதி இருக்கிறது. அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் என்று. அப்படி வந்திருக்கும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யப்படுகிறது. அதாவது அந்த பக்தர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறார் முதல்வரும் அவருடைய பேரனும் அவருடைய குடும்பத்தாரும். அந்த இனிப்பான சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு வாழ்க்கையிலே இனிப்பான நினைவுகளை வைத்துக்கொண்டு பகவானுடைய கருணையினால் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பிரசாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் ஆந்திர முதல்வர். நாமும் திருமலைக்கு சென்றால் அங்கே அந்த வெங்கமாம்பா அன்னதான பிரசாத கூடத்திலே நமக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிட்டு பகவானை நினைத்து கொண்டு ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்குமாறு வேண்டிக் கொள்ளலாம். இதோ அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் கூட அந்த பிரசாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, திருமலைக்கு சென்றால் அனைத்தும் இலவசம்தான். ஏனென்றால் அந்த எம்பெருமானை பார்ப்பது கூட இலவசம்தான். அப்படி அந்த திருமலையிலே அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. திருமலை அப்பனை சேவித்தோம். அவர் நித்தியவாசம் செய்யும் ஆனந்த நிலையத்தையும் சேவிக்கலாம். கோவில் உள்ளே விசேஷமான அலங்காரங்களுடன் அந்த துவஜஸ்தம்பம் மற்றும் பலிபீடம் அனைத்தையும் அலங்காரமாக செய்துள்ளார்கள். அது உகாதி பண்டிகை என்று ஏற்பாடு செய்யப்பட்ட அலங்காரம்.
ஆக திருமலை அப்பனை சேவித்து எந்தவித குறையும் இல்லாமல் பக்தர்கள் இலவச வசதி தங்கும் விடுதிகளில் தங்கி அன்னதான பிரசாதனத்தை ஸ்வீகரித்து அதன் பிறகு பகவானை சேவித்து மன நிறைவோடு செல்ல வேண்டும் என்பதே ஒரு லட்சியம். ஆக திருமலை அப்பனை நாமும் சேவிக்கலாம். அங்கே வெங்கமாம்பா சத்திரத்தில் இலவசமாக வழங்கப்படும் பிரசாதத்தையும் ஸ்வீகரித்து பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய். கோவிந்தா கோவிந்தா என்று. இதோ திருமலைக்கு வந்தால் அந்த ஆகாச அந்த விமான வெங்கடேஸ்வரரை சேவிக்கலாம். அந்த விமான வெங்கடேஸ்வரரை சேவித்த பிறகுதான் யாத்திரை முழு பலன் அளிக்கும் என்று கூறுகிறார்கள். ஆகவே கண்டிப்பாக திருமலைக்கு வந்தால் விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு யாத்திரையை முடித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறார்கள். பக்தர்களே, நாமும் நம்மாலான சேவையை செய்யலாம். திருமலைக்கு வந்த தரிசனத்தை மட்டுமல்லாமல் சுற்றுப்புற கோவில்களும் அங்கே செய்யும் கைங்கரியங்களையும் சேவித்து கொண்டு நம்மால் முடிந்தவரை பகவானுக்கும் கைங்கரியம் செய்யலாம். அதை எடுத்துக்காட்டு விதமாகத்தான் பெரியவர்கள் சிறியவர்கள் அல்ல, பணம் உள்ளவர்கள் அல்ல, ஏழைகள் அல்ல, அனைவரும் சமானம் என்பதுதான் அதாவது பகவானின் முன்பு. அப்படி இந்த ஆந்திர மாநில முதல்வர் தன்னுடைய குடும்பத்தாருடன் பேரக்குழந்தையுடன் அனைவருக்கும் வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் கூட பகவானுடைய பிரசாதத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓம் நமோ வெங்கடேசாய். திருமலைக்கு யாத்திரைக்கு வந்தால் பகவானை மட்டும் சேவிப்பதல்ல நோக்கம். அங்கே ஏராளமான தீர்த்தங்கள், அருவிகள் மற்றும் ஆஞ்சநேய சுவாமி கோவில், அதாவது ஜாபாலி என்று சொல்லப்படும் ஆஞ்சநேய சுவாமி கோவில் மற்றும் தும்புரு தீர்த்தம், நாரத தீர்த்தம், ஆகாச கங்கை, பாப விநாசம், இப்படி ஏராளமான இடங்களும் தர்மகிரி வேத பாடசாலையும் பகவானுடைய பாதங்கள் இருக்கும் இடத்திலும் அனைத்துமாக உள்ளது. அவற்றையெல்லாம் சேவிக்கலாம். Namo Venkatesaya.
Namo
नमो वेङ्कटेशाय। ॐ 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 नमो वेङ्कटेशाय।
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।